இந்த ஸ்க்ரீனில் தெரிய இமேஜ் பாருங்கள். 3 செகண்ட்ஸ் டைம் தரேன். என்னென்னு கெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இது பைட்டாட் ஸ்பாட். பைட்டாட் ஸ்பாட் எல்லோரும் ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் வரும்போது சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ட்ரீட்மெண்ட் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பைட்டாட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால் வருது. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சில்வரி ஃபோமி ட்ரையாங்குலர் பேட்ச் ஆன் கன்ஜெக்டிவா. ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ தரணும். 3 டோசஸில் தரணும். ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, 14th டே. 6 மந்த்ஸாக இருந்தால் 50,000 இன்ட்ராக்ஷன் யூனிட்ஸ். 6 to 12 மந்த்ஸாக இருந்தால் 1 lakh இன்ட்ராக்ஷன் யூனிட்ஸ். அதுவே 1 year and above இருந்தால் 2 lakh இன்ட்ராக்ஷன் யூனிட்ஸ். விஷுவல் அக்யூட்டி செக் பண்ணணும். நைட் பிளைண்ட்னஸை ரூல் அவுட் பண்ணணும். அப்புறம் கன்ஜெக்டிவல் ஜீரோசிஸையும் ரூல் அவுட் பண்ணணும். டிவார்மிங் பண்ணாமல் இருந்தாங்கன்னா டிவார்மிங் பண்ணணும். விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் அட்வைஸ் பண்ணணும். க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கேரட், பம்கின், மேங்கோ, பப்பாயா, மில்க்கு, லிவர் எல்லாம் அட்வைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜீரோசிஸ், ஜீரோப்தால்மியாலாம் இருந்தால் ஆப்தால் ஒப்பீனியன் வாங்கணும். WHO கிளாஸிஃபிகேஷனில் பைட்டாட் ஸ்பாட் எந்த ஸ்டேஜில் வரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கிளினிக்கல் கேசஸ்க்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.